அஇஅதிமுகவை சேர்ந்த 4 எம்எல்ஏக்களின் ராஜினாமாவை சபாநாயகர் ஏற்றதை எதிர்த்து அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தொடர்ந்த வழக்கில் சபாநாயகர் மற்றும் சட்டமன்ற செயலாளர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சபாநாயகரின் உத்தரவிற்கு இடைக்கால தடை விதிக்க தலைமை நீதிபதி அமர்வு மறுப்பு தெரிவித்து இருப்பதால் தமிழக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் திறப்பு விழா. விழாவுக்கு வருகை தந்த திருவள்ளூர் மேற்கு மாவட்ட அதிமுக செயலாளர் பி ரமணா மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் அனைவரையும் சால்வை அணிவித்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திருத்தணி கோ ஹரி வரவேற்றார். இந்திய சுதந்திர போராட்ட வீரர் வாஞ்சிநாதனின் 115வது நினைவு தினத்தை முன்னிட்டு தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அதிமுக சார்பில் மரியாதை. வாஞ்சிநாதன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய அஇஅதிமுக நிர்வாகிகள். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் போக்குவரத்து துறை ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. மகளிர் கட்டணமில்லா பயணம், மின்சார பேருந்துகள் பெருமளவு அறிமுகம், தொழிலாளர் நலன் உள்ளிட்ட தொலைநோக்கு திட்டங்கள் குறித்து அறிவுறுத்தப்பட்டுள்ளன. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரியை அவரது பசுமை வழிச்சாலையில் உள்ள முகாம் அலுவலகத்தில் முதலமைச்சர் விஜய் நேரில் சந்தித்தார். இந்த சந்திப்பில் மின்சாரம் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமாரும் உடன் இருந்த நிலையில் சந்திப்பின் நோக்கம் மற்றும் விவாதிக்கப்படும் அம்சங்கள் குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகாததால் அரசியல் மற்றும் சட்ட வட்டாரங்களில் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அளித்த மனுக்களின் அடிப்படையில் மதுராந்தகம் மரகதம் குமரவேல், பெருந்துறை ஜெயக்குமார், அம்பாசமுத்திரம் இசக்கி சுப்பையா, தாராபுரம் சத்யபாமா ஆகிய 4 எம்எல்ஏக்களும் விளக்கம் அளித்துள்ளதாக சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் பேட்டி. மனுக்கள் ஆய்வில் உள்ளதாகவும் அடுத்த கட்ட நடவடிக்கை பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் விளக்கம். முன்னாள் அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து விராலிமலை தொகுதி காலியானதாக அறிவிப்பு. தமிழக சட்டப்பேரவையில் காலியாக உள்ள தொகுதிகளின் எண்ணிக்கை 6ஆக உயர்வு. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் சி விஜயபாஸ்கரின் ராஜினாமாவை அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வதாக சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அறிவிப்பு. அரசிதழில் வெளியிடப்பட்ட அறிவிப்பின்படி விராலிமலை சட்டமன்ற உறுப்பினர் பதவி ஜூன் 16 முதல் காலியாகியுள்ளதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் இடைத்தேர்தல் குறித்த அரசியல் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. சட்டப்பேரவை தொடக்க நிகழ்ச்சிக்கு திரைப்பட படப்பிடிப்பு போல விரிவான ஒத்திகை நடத்தும் அரசு. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பயிற்சி வகுப்பு, ஆளுநரை வரவேற்க ஒத்திகை வகுப்பு என ஒரு தனியார் பயிற்சி மையத்தை போல தாவேக ஆட்சி மாறிக்கொண்டிருப்பதாக மக்கள் விமர்சனம். தாவேக அரசு வெளியிட்ட மாநில நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை வெறும் வெற்று அறிக்கை என முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு விமர்சனம். நிதி நிர்வாகம், கடன் சுமை மற்றும் வருவாய் ஆதாரங்கள் பற்றிய உண்மையான வெளிப்படையான விளக்கங்களை அரசு உடனடியாக மக்களுக்கு அளிக்க வேண்டும் என எழும் கோரிக்கையால் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பு. பிரான்சில் நடைபெற்று வரும் G7 மாநாட்டிற்கிடையே இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சந்திப்பு. வர்த்தகம், பாதுகாப்பு, தொழில்நுட்ப ஒத்துழைப்பு உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல். தலைமைச் செயலகத்தில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சந்தித்தது அரசியல் வட்டாரத்தில் புதிய கேள்விகளை எழுப்பியுள்ளது. திமுக கூட்டணியில் மதிமுக தொடர்கிறதா அல்லது கூட்டணி விலகலுக்கான அரசியல் சிக்னலா என்ற விவாதம் தீவிரமடைந்துள்ளது. தாவேக ஆட்சியில் சிங்கப்பெண் அதிரடிப்படை தொடங்கப்பட்ட நிலையிலும் கேள்விக்குறியான சிறுமிகள் மற்றும் பெண்கள் பாதுகாப்பு.
நெல்லையில் உள்ள தனியார் மருத்துவமனை லிப்டில் இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக ஆம்புலன்ஸ் டிரைவர் பாஸ்கர் கைது செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிங்கப்பெண் காவல்படை மீது சிறிதும் அச்சமில்லை என்ற அவல நிலை தொடர்வதால் இதுபோன்ற அவலங்கள் தொடர்வதாக மக்கள் குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் பாலியல் சில்மிஷத்தில் ஈடுபட்ட சம்பவத்தால் பரபரப்பு. வீட்டில் யாருமில்லாத நேரத்தில் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக பெண்ணின் தாயார் அளித்த புகாரில் காமுகன் சிக்கினார். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் 11ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் போக்சோவில் சிக்கினார். தாவே காட்சியில் பள்ளி மாணவிகளுக்கு எதிரான குற்ற செயல்கள் அதிகரித்த வண்ணமே உள்ளதாக பொதுமக்கள் காட்டம். மின்துறை செயல்பாடுகளை ஆய்வு செய்த முதலமைச்சர் விஜய் 15,032 கோடி ரூபாய் செலவில் 231 புதிய துணை மின் நிலையங்களை அமைக்கவும் 15,058 பணியாளர்களை பராமரிப்பு பணிக்கு உடனடியாக நியமிக்கவும் உத்தரவு. தலைநகர் சென்னையில் மின்தடைகளை நிரந்தரமாக குறைக்கும் நோக்கில் 2,275 கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு சிறப்பு திட்டங்கள் மின் வாரியம் மூலமாக தீவிரமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக அறிவிப்பு. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே குடிபோதையில் தந்தையை கம்பியால் அடித்து மகன் கொலை செய்த சம்பவத்தால் அதிர்ச்சி. குடிபோதையில் உறவுகளின் மரியாதை தெரியாமல் கொடூர சம்பவங்கள் தமிழகத்தில் அதிகரித்து வருவது கவலையை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் மூத்த IPS அதிகாரிகள் அடுத்தடுத்து பதவி விலகியிருப்பது காவல்துறை நிர்வாக வட்டாரங்களில் கவனம் பெற்றுள்ளன. தீயணைப்புத்துறை ஆணைய தலைவர் சங்கர் ஜிவால், சீருடை பணியாளர் தேர்வாணைய வாரிய தலைவர் சுனில்குமார் ஆகியோர் ராஜினாமா செய்துள்ள நிலையில் தகவல் ஆணையராக நியமிக்கப்பட்ட அபய்குமார் சிங்கும் பதவி விலகியுள்ளார். ராமநாதபுரம் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்களின் அலட்சிய சிகிச்சையால் பெண் உயிரிழந்ததாக கூறி உறவினர்கள் போராட்டம். சம்பந்தப்பட்ட மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். தமிழக தீயணைப்புத்துறை ஆணையத்தின் முதல் தலைவரான சங்கர் ஜிவால் பதவியை ராஜினாமா செய்துள்ள நிலையில் ஆணைய உறுப்பினர்களான சத்தியமூர்த்தி, நமச்சிவாயமும் விலகியுள்ளனர். கடந்த ஆண்டு உருவான ஆணையத்தில் தொடர் ராஜினாமாக்கள் கவனம் ஈர்த்துள்ள நிலையில் தகவல் ஆணையராக நியமிக்கப்பட்ட ஓய்வு பெற்ற DGP அபய்குமார் சிங்கும் பதவி விலகியுள்ளார். சீருடை பணியாளர் தேர்வாணைய வாரிய தலைவராக நியமிக்கப்பட்ட ஓய்வு பெற்ற DGP சுனில்குமார் பதவியேற்ற சில நாட்களிலேயே ராஜினாமா செய்தது நிர்வாக வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முக்கிய தேர்வு அமைப்பின் தலைமை பொறுப்பில் ஏற்பட்ட திடீர் விலகலுக்கான காரணம் குறித்து பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ளன. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரிய தலைவர் பதவியில் இருந்த ஓய்வு பெற்ற DGP சுனில்குமார் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இந்த நடவடிக்கை தேர்வு வாரிய செயல்பாடுகளில் தாக்கம் ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. போலி ஆவணங்கள் மூலம் நிலத்தை அபகரிக்க முயன்றதாக ஆதி திராவிடர் நலத்துறை துணை செயலாளர் எஸ்தர் ராணி மீது தொடரப்பட்ட வழக்கில் திடீர் திருப்பம். காவல்துறை முழுமையான விசாரணை நடத்தி 6 மாதங்களுக்குள் இறுதி அறிக்கையை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவு. முதலமைச்சர் விஜய், எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோருக்கு எதிராக வேட்புமனு சொத்து விவரங்கள் தொடர்பாக வருமான வரித்துறை விசாரணை கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளை தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். பெரம்பூர் தொகுதியில் விஜய் திருத்தி மனு தாக்கல் செய்ததாக தேர்தல் ஆணையம் விளக்கம். சென்னை தரமணி பகுதியில் 15 வயது சிறுவனை கடத்திச் சென்று நிர்வாண வீடியோ எடுத்து மிரட்டிய இளைஞர் சிக்கினார். ஆண் சிறுவர்களுக்கும் பாதுகாப்பில்லாத அவல நிலையில் ஆண் பிள்ளைகளை காப்பாற்ற புலிப்படை வர வேண்டுமா என மக்கள் கேள்வி. தூத்துக்குடியில் நண்பர்கள் உட்பட பலரிடம் தாவேக உறுப்பினர் மற்றும் அவரது மகன் உள்ளிட்ட 4 பேர் 4 கோடி ரூபாய் வரை ஏமாற்றியதாக பரபரப்பு புகார். காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு. 1 லட்ச ரூபா பணம் வாங்கினாப்புல. நான் மறுபடியும் அவரை பணத்தை என்கிட்ட வாங்கும்போது 1 மாதத்தில் தரேன்னு சொன்னாப்புல.
கிட்டத்தட்ட இந்த 3-4 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் என்னோட இதுலேருந்து ₹1 கூட அவர் எனக்கு பணமே தரலை. என்னோடய நகை பொண்டாட்டி நகையை அடமானம் வச்சு தான் அவருக்கே பணமே கொடுத்தேன். வருஷம் இது வரைக்கும் அவங்க வீட்டுக்கு போனாலும் எந்தவித ஒரு இதுவுமே இல்லை. அவங்க வீட்டில் வந்து தேவையில்லாமல் பல பேச்சுகள், எங்கே போனாலும் ஃபோன் எடுக்கிறதில்ல, ரெஸ்பான்ஸே இல்லை. நான் இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்து பார்த்துட்டேன். என்னோட பணத்துக்கு ஒரு வழிவகை இது வரைக்குமே கொடுக்கல. பணம் வாங்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 50-60 லட்ச ரூபா ஏமாற்றிருக்காங்க. தொழில் பண்ணுறவங்களை கிட்டத்தட்ட ஒரு 4 கோடி ஏமாற்றிருக்காங்க. பல்காரங்க மணிராஜன் அவருக்கு நான் பல்கை வந்து விற்று கொடுத்தேன். பல்கை ஏன்டா கரையப்பட்டு வாங்கினார். அந்த பல்கை பணத்தை வாங்கிட்டு லைசன்ஸை ஏமாற்றாமல் சீட்டிங் பண்ணுறாப்புல அவர் வந்து உல்லாசமாக இருக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி செயலாம் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எங்கிட்ட கேஏபி ராஜா வந்து நாங்கள்லாம் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, நண்பர்னு அடிப்படையில் நாங்கள் ரூபா கொடுத்தோம். அவனுக்கு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் மட்டுமே 20 லட்ச ரூபா கொடுத்துருக்கோம். ஒவ்வொருத்தட்டியாக வாங்கியிருக்காரு. 1 வாரத்தில் தந்துடுறேன், 2 வாரத்தில் தந்துடுறேன்னு. நாங்களும் அதை நம்பி கொடுத்துட்டு நாங்கள் போய் ரூபா கேட்டால் எங்கிட்ட வந்து என்ன சொல்கிறாப்புனா, இன்றைக்கி ஒரு இடம் விற்றுருவோம் தந்துடுவோம், நாளைக்கு ஒரு இடம் விற்றுருவோம் தந்துடுவோம். இந்த மாதிரி 3 வருஷ காலமாக நாங்கள் அலைஞ்சிக்கிட்டே தான் இருக்கோம். வீடுக்கு அலைஞ்சாச்சு, பல்கே விற்றுட்டாரு. அது எங்கிட்ட சொல்லாமல் தான் விற்றுருக்காப்புல. எல்லாத்துலேயுமே என்ன சொல்லியிருக்காருன்னா, ரூபா இன்றைக்கி தந்துடுவோம், நாளைக்கு தந்துடுவோம். ஆனால் அன்றைக்கி தர்ற அன்றைக்கி ஃபோன் அடித்தா எங்கள் ஃபோனே எடுக்கிறதே கிடையாது. நாங்கள் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டோம். ஆக்சுவலாக லேண்டுக்கான ப்ராப்பர்ட்டியில் லேண்டெல்லாம் சேல் பண்ணி கொடுத்துட்டாரு, டிராஃப்ட் பண்ணி பத்திரம் பண்ணி கொடுத்துட்டாங்க, எல்லாம் முடிஞ்சது. பல்கோட லைசன்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு அவர் பேரில் இன்னும் வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டேங்கார். 2 மாதத்தில் எங்களுக்கு தரேன்னு சொல்லியிருந்தார். ஆனால் இது வரைக்கும் கொடுக்காது. கேட்டால் வீட்டுக்கு போனாலும் ஆளை பார்க்க முடியல, எதுவும் பண்ண முடியல, அவரை கான்டாக்ட் பண்ண முடியல. வீட்டில் கேட்டால் இன்னும் அடிஷ்னலாக எங்களுக்கு பணம் கொடுத்தா தான் பல்கை நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தருவோம், நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கோவை மாவட்டம் குனியமுத்தூரில் நீட் தேர்வு குளறுபடிகள் மற்றும் மறுதேர்வு அச்சத்தால் மருத்துவ கனவுடன் காத்திருந்த 19 வயது மாணவி அனு கீர்த்தனா உயிரை மாய்த்து கொண்டார். தந்தை செய்த செலவுக்கு பலன் தர முடியவில்லையோ என்ற வேதனையை வாட்ஸ்அப் செய்தியில் பதிவிட்டு உயிரை மாய்த்து கொண்ட சோகம். தென்காசி மாவட்டம் சீவலப்பேரி அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோரம் உள்ள குளத்தில் சீறி பாய்ந்ததால் பரபரப்பு. உறவினர் திருமணத்திற்கு சென்றுவிட்டு வீடு திரும்பும் போது நடந்த விபத்தில் பெண் உட்பட 5 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதி. விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி சுற்றுவட்டார பகுதியில் ஒரே நாள் இரவில் 4 விலை உயர்ந்த இருசக்கர வாகனங்கள் திருடப்பட்ட சம்பவத்தால் பொதுமக்கள் அதிர்ச்சி. ஒரே கும்பல் அனைத்து இடங்களிலும் கைவரிசை காட்டியிருப்பது சிசிடிவி காட்சிகள் மூலம் தெரிய வந்துள்ள நிலையில் போலீசார் தீவிர தேடுதல் வேட்டை. சென்னை திருமங்கலம் காவல் நிலையத்தில் ஆட்டோ ஓட்டுநர் அருளிடம் கத்தியை காட்டி மிரட்டி செல்போன் பறிக்கப்பட்டது குறித்து புகார் தெரிவித்ததில் 2 பேர் கைது. சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை நடத்தியதில் கொடுங்கையூரைச் சேர்ந்த ஹரிபிரசாத் மற்றும் ஜெய் ஆகிய 2 நபர்கள் பிடிபட்டனர். சென்னையில் கோடிக்கணக்கில் போதைப் பொருள் சிக்கும் நிலையிலும் மெத்தபெட்டமைன் போன்ற அதிக போதை தரும் பொருட்கள் தங்கு தடையின்றி நகருக்குள் புழக்கத்திற்கு வருவது எப்படி என மக்கள் கேள்வி. மண்ணடியில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மெத்தபெட்டமைனுடன் 2 பிடிபட்ட நிலையில் போதை கும்பல்களின் வலையமைப்பு காவல்துறையின் கண்களை மீறி செயல்படுகிறதா என மக்கள் விமர்சனம். தாவேக அரசின் நிதி நிலையை விமர்சித்து மக்கள் நல திட்டங்களை நிறுத்தி பாருங்கள் என மிரட்டல் தோணியில் சவால் விட்ட திமுக மூத்த தலைவர் தங்கம் தென்னரசு நிதி நிர்வாக சிக்கல்களை மறைக்க மக்கள் நலன் பாதிக்கப்படும் என எச்சரித்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு. டெல்லியில் இருந்து ராய்ப்பூர் சென்ற ஏர் இந்தியா விமானம் தரையிறங்கும் போது பறவை மோதியதால் பரபரப்பு. விமானி சாதுரியமாக விமானத்தை பாதுகாப்பாக தரையிறக்கியதால் பயணிகள் அனைவரும் பத்திரமாக வெளியேற்றப்பட்ட நிலையில் தொழில்நுட்ப சோதனைக்கு பிறகு விமானம் மீண்டும் இயக்க அனுமதிக்கப்பட்டது. நீட் தேர்வுக்கு வினாத்தாள் பாதுகாப்பை உறுதி செய்ய பல்லாயிரம் கோடி ரூபாய் செலவில் விமானப்படை விமானங்களும் ஹெலிகாப்டர்களும் பயன்படுத்தப்படும் நிலை உருவாகியுள்ளதாக விமர்சனம். தேர்வு அமைப்பின் நிர்வாக திறன் மீது கேள்விகள் எழுந்துள்ள நிலையில் கோடிக்கணக்கான வரிப்பணம் கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு செலவிடப்படுகிறதா என்ற விவாதம் தீவிரமடைந்துள்ளது. தனியார் பள்ளிகளின் கல்வி கட்டண நிலுவையை பாதுகாக்க புதிய கொள்கை வகுக்க நிபுணர் குழு அமைக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் ஜூன் 25க்குள் பதிலளிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கட்டணம் செலுத்தாத மாணவர்களுக்கும் மாற்று சான்றிதழ் வழங்கும் நடைமுறையால் நிதி சுமை அதிகரிப்பதாக பள்ளிகள் தரப்பில் வாதம். தமிழகத்தில் புதிய குளிர்சாதன வசதி உள்ள மின்சார பேருந்துகளை கொள்முதல் செய்ய முதலமைச்சர் ஜோசப் விஜய் உத்தரவு. பயணிகள் பணமில்லா பரிவர்த்தனைக்கு ஸ்மார்ட் கார்டு முறை அமல்படுத்தவும் பேருந்துக்கான தனி வழி என பிரிட்டிஷ் நாட்டின் திட்டத்தை விரைவாக செயல்படுத்தவும் முதலமைச்சர் அறிவுறுத்தல்.
கிரீன் காப்பர் என்ற பெயரில் வந்தாலும் ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க தமிழக அரசு அனுமதி வழங்கக்கூடாது. தமிழக முதலமைச்சரிடம் நேரில் வலியுறுத்தியதாக வைகோ பேட்டி. தாவேகாவுடன் கூட்டணி அமைப்பது தொடர்பாக மதிமுக பொதுக்குழுவை கூட்டி ஆலோசித்த பிறகு முடிவு எடுக்கப்படும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ பேட்டி. தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜயை சந்தித்து பேசிய பின்னர் வைகோ விளக்கம். தூத்துக்குடி மாவட்டம் அல்லிக்குளத்தில் விண்வெளி உற்பத்தி தொழிற்பூங்கா அமைக்க தமிழக அரசு மற்றும் இன்ஸ்பேஸ் நிறுவனம் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம். 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நவீன தொழில்நுட்ப வசதிகளை வழங்க இன்ஸ்பேஸ் நிறுவனம் உறுதி. தூத்துக்குடி மாவட்டம் அல்லிக்குளத்தில் விண்வெளி வாகனங்கள் பொது தொழில்நுட்ப வசதி மையம் அமைப்பதற்காக தமிழ்நாடு அரசு மற்றும் இன்ஸ்பேஸ் இடையே ஒப்பந்தம் கையெழுத்து. சிறப்புமிக்க ஒப்பந்த ஆவணத்தை முதலமைச்சர் ஜோசப் விஜயிடம் அதிகாரிகள் காண்பித்து வாழ்த்து. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் பெயரில் செயல்படும் சமூக ஆர்வம் தற்போது அரசு ஊழியர்களை மிரட்டி பணம் பறிக்கும் ஒரு புதிய தொழிலாகவே மாறிவிட்டதாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கடும் கண்டனம். பஞ்சாபில் மத்திய அரசின் நிதி ஒதுக்கீட்டில் நடந்த சாலை பணிகளை தடுத்து தொழிலாளர்களை சாதிய ரீதியாக இழிவுபடுத்திய வழக்கில் இருவரின் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் அதிரடி. சிறார்கள் சீர்திருத்த பாதையை விட குற்றப்பாதையை தேர்வு செய்யும் அவலம் அதிகரிப்பதாக சமூக ஆர்வலர்கள் கவலை. சென்னையில் ஸ்டான்லி மருத்துவமனை அருகே வழிப்பறியில் ஈடுபட்ட 15 வயது சிறுவன் உட்பட 2 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் சமூக அக்கறை மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளில் அரசின் தோல்வி குறித்த கேள்விகள் வலுத்துள்ளன. நாமக்கல் பண்ணைகளில் முட்டை கொள்முதல் விலை 5 காசுகள் உயர்ந்து ரூபாய் 6 ரூபாய் 45 காசுகளாக நிர்ணயம். சென்னையில் ஒரு முட்டை 7 ரூபாய் 10 காசு வரை எட்டியுள்ள நிலையில் கடந்த ஒரு வாரத்தில் 55 காசு உயர்வு பதிவாகியுள்ளது. சாட் ஜிபிடி உள்ளிட்ட வேறு எந்த செயற்கை நுண்ணறிவு கருவியாக இருந்தாலும் தகுதியான ஒரு விரிவுரையாளருக்கு இணையாக முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. நேர்மை, ஒழுக்கம், நெறிமுறை ஆகியவற்றை செயற்கை நுண்ணறிவு கற்றுத்தர முடியாது எனவும் இந்த பாடங்களை வகுப்பறையில் மட்டுமே கற்க முடியும் எனவும் நீதிபதிகள் விளக்கம். தென்காசி மாவட்டம் சிவகிரியில் அறுவடை செய்த நெல்மணிகளை சாலையோரம் மலை போன்று குவித்து வைத்துள்ள விவசாயிகள். கூடுதல் அரசு நெல் கொள்முதல் நிலையம் அமைத்து நெல்மணிகளை பாதுகாக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. ஈரோடு மாவட்டம் பூதப்பாடி வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடப்பு பட்டத்திற்கான பருத்தி விற்பனை தொடங்கியது. கோவை, அன்னூர், கொங்கணாபுரம் பகுதிகளில் இருந்து வியாபாரிகள் வந்து பருத்தியை வாங்கிச் சென்ற நிலையில் சுமார் 16 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை நடைபெற்றதாக தகவல். சென்னையின் குடிநீர் ஆதாரங்களான புழல் மற்றும் சோழவரம் ஏரிகள் வறண்டு வருவதால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் ஆபத்து. 21 அடி ஆழம் கொண்ட புழல் ஏரியில் தற்போது 13 அடி மட்டுமே தண்ணீர் இருப்பதால் குடிநீர் வழங்குவதில் சிக்கல். செங்கல்பட்டு ஆலப்பாக்கத்தை அடுத்த வேம்பாக்கத்தைச் சேர்ந்த அதிமுக அண்ணா தொழிற்சங்க மத்திய சங்க துணை செயலாளர் ரவிக்குமார் தூக்கிட்டு உயிரிழப்பு. அதிமுகவில் நிலவும் உட்கட்சி குழப்பத்தால் மனவேதனை அடைந்து தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் நிலையில் அவரது உடலுக்கு அதிமுக நிர்வாகிகள் மலரஞ்சலி செலுத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் அதிர்வு, வெப்ப வெற்றிடம், அழுத்த சோதனை உள்ளிட்ட உலகத்தர தொழில்நுட்ப கட்டமைப்புகள் ஒரே இடத்தில் அமைக்க முடிவு. தனியார் முதலீடு, உயர்திறன் வேலைவாய்ப்பு மற்றும் விண்வெளி தொழில் வளர்ச்சிக்கு புதிய வாய்ப்பை உருவாக்கவும் திட்டம். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் விண்வெளி தளத்திற்கு அருகே உருவாகும் தொழிற்பூங்காவில் ராக்கெட், செயற்கைக்கோள், உந்துவிசை உற்பத்தி செய்யும் வசதிகள் அமைக்க திட்டம். இந்தியாவின் விண்வெளி உற்பத்தி மையமாக தமிழ்நாட்டை மாற்ற நடவடிக்கை. இந்தியாவில் நடைபெறும் பிரிக்ஸ் மாநாட்டிற்கு ஐக்கிய அரபு அமீரக அதிபர் ஷேக் முகமது பின் சயீத் அல் நயானுக்கு பிரதமர் மோடி அழைப்பு. பிரான்ஸ் நாட்டின் எவியன் நகரில் நடைபெற்ற சந்திப்பின் போது அழைப்பு விடுத்தார்.
குஜராத், மகாராஷ்டிரா, மேற்கு வங்கம் மற்றும் மத்திய பிரதேச மாநிலங்களில் சரக்கு போக்குவரத்தை மேம்படுத்தும் திட்டத்திற்கு 1200 கோடி மதிப்பில் பணிகளை மேற்கொள்ள இந்திய ரயில்வே ஒப்புதல். ஆண்டுதோறும் கூடுதலாக 9 மில்லியன் டன் சரக்குகளை கொண்டு செல்ல வழிவகுக்கும் என நம்பிக்கை. நெல்லை தனியார் மருத்துவமனையில் இருந்து சட்டவிரோதமாக மருந்துகளை வெளியே எடுத்து வந்து போதை பயன்பாட்டிற்காக விற்பனை செய்த ஊழியர் சிக்கினார். உடந்தையாக இருந்த மேலும் 2 போலீசார் கைது செய்து விசாரணை. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பட்டா மாற்றம் செய்ய 8000 ரூபாய் லஞ்சம் பெற்ற விஏஓ பிடிபட்டார். லஞ்சம் ஊழல் தடுக்கப்படும் என கூறிய தாவேக ஆட்சியிலும் துணிகரமாக அரசு அதிகாரிகளே லஞ்சம் வாங்குவது அதிர்ச்சி அளிப்பதாக பொதுமக்கள் விமர்சனம். சென்னையை அடுத்த ஆலந்தூரில் திருநங்கைகள் இடையேயான மோதல் உச்சம் தொட்ட நிலையில் யூடியூப் சேனல் நடத்தி வந்த திருநங்கை மந்திராவின் வீடு நள்ளிரவில் சூறையாடப்பட்டதாக புகார். 33 சவரன் நகை, வெள்ளி பொருட்கள், பணம் மற்றும் கேமராக்கள் கொள்ளையடிக்கப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டு குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சுற்றுலா வந்த இளைஞர்களும் உணவக ஊழியர்களும் சரமாரியாக தாக்கிக் கொண்ட சம்பவத்தால் பரபரப்பு. உணவகத்திற்கு வந்த இளைஞர்களிடம் அலட்சியமாக உணவக ஊழியர்கள் நடந்து கொண்டதால் மோதல் ஏற்பட்டதாக தகவல். ஆந்திர மாநிலம் ஆனந்தப்பூர் மாவட்டத்தில் நள்ளிரவில் ஏடிஎம் இயந்திரத்தை தூக்கிச் சென்ற கொள்ளையர்களால் பரபரப்பு. காவல் நிலையத்தில் இருந்து 100 மீட்டர் தொலைவில் நடந்த இந்த சம்பவம் தொடர்பாக சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் விசாரணை. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 சிக்கினர். தமிழகத்தில் அரசு மற்றும் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்காததால் கஞ்சா விற்பனை தலை தூக்கியுள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே விவசாய நிலங்களுக்குள் புகுந்து அறுவடைக்கு தயாரான நெல் கதிர்களை கால்களால் மிதித்தும் கதிர்களை அறுத்து போடும் கஞ்சா ஆசாமிகளை கைது செய்ய கோரிக்கை. பெண்கள், விவசாயிகள் என யார் சென்றாலும் பாதுகாப்பு இல்லாத சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை. எங்கள் வயல் இதுமாரி அறுத்து முட்லா போட்டு தோச்சி நாசரம் பண்ணிட்டானுவோம். ஏன்டா இங்கே ஆர்டா செஞ்சதுன்னு கேட்டதுக்கு இந்த கஞ்சா அங்கே ஒரு தோப்பு இருக்குங்க. அந்த தோப்பில் பசங்க முட்டை முட்டா குந்தி கஞ்சா சாப்பிட்றானுவோம். உள்ளே போனோம்னா 2 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகுது. இவனை தொல்லை பெரிய தொல்லையாக இருக்குது. கை வண்டி எங்களுக்கு ஏரில் கொள்ளை காயுது. அது ஏரில் போட்டு நாங்கள் அடிக்கிறோம். ஏரியா கொளுத்து விட்றானுங்க. எண்ணெய் இருக்கால அதில் பிடிச்சா 3 லட்சம் வண்டி என்னங்க ஆகுது. இதுமாரி நாங்கள் விவசாயம் பண்ணி நாங்கள் நஷ்டப்பட்டு எவ்வளோ நஷ்டப்படுறோம். இதுமாரி இந்த தோப்பில் கஞ்சாய் வச்சுக்கிட்டு பசங்களை கூப்பிட்டு நைட்டோட நைட்டு வயலில் சுற்றி அறுத்து அப்படியே காயம் பூர்வமாக அப்படியே கிடக்கு. விவசாய கடன் தள்ளுபடியில் முதல்வர் ஜோசப் விஜய் மாறி மாறி செயல்பட்டு விவசாயிகளுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துவதாக விவசாயிகள் வேதனை. தள்ளுபடி செய்யவில்லை என்றால் மாவட்ட தலைநகரங்களில் போராட்டத்தில் ஈடுபட போவதாக திருவாரூர் விவசாயிகள் எச்சரிக்கை. சிறு குறு விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடின்னு தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் கூறினாங்க. என்ன சிறு விவசாயி குறு விவசாயின்னு சிறு விவசாயிக்கு முழுமையாக தள்ளுபடி, குறு விவசாயிக்கு தள்ளுபடின்னு சொன்னாங்க. ஏற்கனவே 50,000 பண்ணியிருந்தாங்க, இப்போ 75,000. இந்த தேர்தல் அறிக்கையை யாருங்க தயாரிக்கிறது? இந்த தள்ளுபடி அறிக்கையை யார் தயாரிக்கிறது? ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தயாரிச்சாங்கன்னா அவங்களுக்கு விவசாயத்தை பற்றி ஏதாச்சும் தெரியுமா? விவசாயத்தை பற்றி தெரியுவங்களை விட்டு அறிக்கை தயார் பண்ணுங்க. நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க, நாங்களும் நம்பி வாக்குறுதி கொடுத்ததை நம்பி நாங்க தேர்தலுக்கு வாக்கு போட்டோம். இப்போ உங்களுக்கு 35,000 தள்ளுபடி பெரு விவசாயி சிறு விவசாயின்னு பிரிக்கிறது இது ஏற்புடையது இல்லை. நாங்க மாவட்ட தலைநகரங்கள்ல காத்திருப்பு போராட்டமோ உண்ணாவிரதமோ அறிவிக்கிற மாதிரி இருக்கோம். நாங்க உண்மையா எச்சரிக்கை செய்கிறோம். இந்த எச்சரிக்கை எங்களுக்கு கடன் முழுவதும் தள்ளுபடி பண்ணணும். கூட்டுறவு வங்கிகளில் பெற்ற பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என வேளாண் துறை சார்பில் திருவாரூர் மாவட்டத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் விவசாயி பேச்சு. விவசாயிகள் நடத்தும் போராட்டம் அமைச்சர் கண்ணுக்கு தெரியவில்லையா எனவும் ஆதங்கம். தஞ்சாவூரில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக பல இடங்களில் தண்ணீர் தேங்கி நின்றதால் வாகன ஓட்டிகள் அவதி. கடந்த 1 மாதமாக கோடை வெயில் வாட்டி வதைத்த நிலையில் வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவியது. சென்னை எண்ணூர் அருகே புறநகர் ரயில் சேவை பாதிப்பு. மின்சார கோளாறால் கும்மிடிப்பூண்டி சென்னை சென்ட்ரல் புறநகர் ரயில் சேவை கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் ரயில்கள் அணிவகுத்து நின்றதால் பயணிகள் கடும் அவதி. திண்டுக்கல் மாவட்டம் கதிர்நாயக்கன்பட்டி டாஸ்மாக் மதுக்கடையை அகற்றக் கோரி தேசிய கொடியுடன் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் திடீர் சாலை மறியல் போராட்டம். சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் ஆத்திரம்.
சென்னை வண்ணாரப்பேட்டையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டப் பணிகளால் சாலைகள் குறுகி ஜவுளி வணிகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் குற்றச்சாட்டு. வாடிக்கையாளர்கள் சரக்கு வாகனங்கள் அணுகுவதில் சிக்கல் ஏற்பட்டதால் விற்பனை சரிந்துள்ளதாக வேதனை தெரிவித்த வியாபாரிகள் முக்கிய ஜவுளி சந்தை முடங்கும் அபாயம் இருப்பதாக எச்சரிக்கை. சென்னையில் பொதுமக்களின் உயிருக்கு அச்சுறுத்தலாக உள்ள சட்டவிரோத விளம்பர பலகைகள் மற்றும் ஆபத்தான பேனர்களை கணக்கெடுக்கும் பணியை தொடங்கிய சென்னை மாநகராட்சி. இந்த கணக்கெடுப்பு நடவடிக்கை வெறும் ஏட்டளவிலான அறிவிப்போடு நின்றுவிடுமா அல்லது ஆபத்தான பேனர்கள் அனைத்தும் உடனடியாக முழுமையாக அகற்றப்படுமா என்ற கேள்வி பொதுமக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. கடந்த திமுக ஆட்சியில் காவல்துறை மரணமாக பதிவு செய்யப்பட்டு கடந்த 3 மாதங்களுக்கும் மேலாக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்த ஆகாஷின் உடல் அரசு அதிகாரிகள் முன்னிலையில் தகனம் செய்யப்பட்டது. ஆகாஷின் உடலை பார்த்து கண்ணீர் விட்டு கதறிய பெற்றோர் மற்றும் உறவினர்கள். அரசு உதவி பெறும் பள்ளிகளில் அரசின் விதிமுறைகள் மற்றும் அரசாணைகளுக்கு மாறாக எந்த கட்டணமும் வசூலிக்கப்படாது என்பதை உறுதி செய்ய தேவையான வழிகாட்டுதல்களை உருவாக்க கோரிய வழக்கு. தமிழக பள்ளி கல்வித்துறை முதன்மை செயலாளர் இயக்குனர் இது தொடர்பாக பதில் மனு தாக்கல் செய்ய மதுரை உயர்நீதிமன்ற அமர்வு உத்தரவு. கேரள மாநிலம் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தங்க மேற்கூரை நிறம் மாறியதில் பக்தர்கள் அதிர்ச்சி. திருவிதாங்கூர் தேவஸ்தான திருவாபரண பொறுப்பு கமிஷனர் தலைமையில் அதிகாரிகள் கோவிலுக்கு விரைந்து வந்து ஆய்வு. தங்கத்தை பிரித்து எடுக்க யாராவது திராவகத்தை வீசியிருப்பார்களோ என்ற கோணத்திலும் விசாரணை. திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்குள் கைபேசி கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. கைபேசி இருப்பது கண்டறியப்பட்டால் பறிமுதல் செய்யப்பட்டு பாதுகாப்பு பெட்டகங்களில் வைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் அறிவிப்பு. தாவேக பெண் தொண்டர்களை இழிவாக பேசியதாக அரசியல் விமர்சகர் பொன்ராஜுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்குகளில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை. மனுக்கள் குறித்து காவல்துறை பதிலளிக்கவும் நீதிபதி உத்தரவு. உலகளாவிய செயற்கைக்கோள் இணைய சேவைகளை வழங்கும் ஸ்டார்லிங் போன்ற கட்டமைப்பை உருவாக்கும் திறன் இந்தியாவிடம் உள்ளது. தொழில்நுட்பம் மற்றும் உள்கட்டமைப்பு நாட்டில் ஏற்கனவே தயாராக உள்ளதாகவும் செயற்கைக்கோள் தொடர்பு குழு தலைவர் சுப்பாராவ் பெருமிதம். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு பிறகு கூடுதலாக 1292 உதவி பேராசிரியர் பணியிடங்களை விரைவாக நிரப்புவது குறித்து தமிழக உயர்கல்வித்துறையின் முக்கிய விளக்கத்திற்காக காத்திருக்கும் ஆசிரியர் தேர்வு வாரியம். கூடுதல் பணியிடங்கள் தொடர்பாக உயர்கல்வித்துறையின் அதிகாரப்பூர்வ விளக்கம் கிடைத்தவுடன் ஆசிரியர் தேர்வு வாரியம் அடுத்த கட்ட அரசாணையை வெளியிட்டு பணிகளை தொடங்கும் என்பதால் பேராசிரியர் பணிக்காக காத்திருப்போர் மத்தியில் எதிர்பார்ப்பு அதிகரிப்பு. தமிழக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் நியமனங்கள் தீவிரமாக நடைபெற்று வரும் சூழலில் தங்களை பணி நிரந்தரம் செய்யக்கோரி கௌரவ விரிவுரையாளர்கள் நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு. கௌரவ விரிவுரையாளர்களின் இந்த தொடர் சட்ட போராட்டங்களால் தற்போதைய உதவி பேராசிரியர் ஆட்தேர்ப்பு செயல்முறைகளில் புதிய சிக்கல். அமெரிக்காவின் பீக்கன் ஹில்லின் மேல் சரிவுகளில் வேகமாக பரவி வரும் காட்டுத்தீயால் சுமார் 500 வீடுகளுக்கு மேல் அபாயகரமான சூழ்நிலையை உருவாக்கியுள்ளதாக தகவல். ஏற்கனவே 100 ஏக்கருக்கும் அதிகமான காடுகள் எரிந்துவிட்ட நிலையில் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லும்படி அதிகாரிகள் உத்தரவு. 16 மாதங்களுக்கு பிறகு பிரான்ஸ் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஆகியோர் சந்தித்து வர்த்தக ஒப்பந்தம், எரிசக்தி ஒத்துழைப்பு, பிராந்திய பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை. பிரதமர் மோடி மென்மையானவர் எனவும் பேச்சுவார்த்தையில் கடுமையான தலைவர் எனவும் அதிபர் ட்ரம்ப் கருத்து. பாகிஸ்தானுக்கு ஆதரவாக துருக்கி செயல்பட்டதால் இந்திய வான் பாதுகாப்பு அனுமதியை இழந்த துருக்கியின் செலபி ஏவியேஷன் நிறுவனம் ஒரே இரவில் $500 மில்லியன் வணிக இழப்பை சந்தித்துள்ளதாக தகவல். செலபி நிறுவனத்தின் சேவைகளை மாற்று நிறுவனங்கள் மூலம் தொடர இந்திய விமான நிலைய நிர்வாகங்கள் விரைந்து நடவடிக்கை. தென்மேற்கு பருவமழை தொடங்கிய முதல் 2 வாரங்களிலேயே நாடு முழுவதும் கணிசமான அளவு மழை பற்றாக்குறை பதிவாகியுள்ளதாக விவசாயிகள் கவலை.
மத்திய மற்றும் மேற்கிந்திய மாநிலங்களில் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் பகுதிகளிலும் மழை பலவீனமாக உள்ளதை தொடர்ந்து விவசாயம், குடிநீர் இருப்பு மற்றும் பொருளாதாரத்தில் தாக்கம் ஏற்படும் அபாயம் அதிகரிப்பு. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் நீண்ட நாட்களுக்கு பிறகு திடீரென்று பெய்த கனமழையால் ஆர்ப்பரித்து கொட்டும் வெள்ளி நீர்வீழ்ச்சி. கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் குடிநீர் தட்டுப்பாடு உள்ள நிலையில் மழையினால் தண்ணீர் தட்டுப்பாடு குறைய வாய்ப்புள்ளதாக மக்கள் நிம்மதி. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 402 ரன்கள் எடுத்து அசத்தல். கேப்டன் சுப்மன் கில் 154 ரன்களும், இஷான் கிஷன் 125 ரன்களும் குவித்து 49.5 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 402 ரன்கள் குவித்ததில் 8வது முறையாக 400 ரன்களை கடந்த பெருமையை பெற்றது இந்திய அணி. மெஸ்ஸி ஆர்டிக் கோல் அடித்த அட்டகாசமான ஆட்டத்தால் அர்ஜென்டினா வெற்றி. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் 3-0 என்ற கோல் கணக்கில் அல்ஜீரியாவை வீழ்த்தி அர்ஜென்டினா அணி வெற்றி பெற்றதால் ரசிகர்கள் மகிழ்ச்சி.